நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திரை நட்சத்திரங்கள் பலர் இன்று அதிகாலையில் சிங்கப்பூருக்கு படையெடுக்க தொடங்கினர். அவர்களில் நடிகர் கமல்ஹாசனும் ஒருவர். அவரை சந்திக்க சென்றது தமிழ் செய்தி. காலை 6 மணிக்கே ஃபேர்மவுண்ட் ஹோட்டலில் காத்திருக்க தொடங்கிவிட்டனர் புகைப்படக்காரர்கள். ஹிந்தி நடிகர்கள் அபி டியோல், கல்கி கோச்லின், ஒளிப்பதிவாளர் ரசூல் பூக்குட்டி என திரையுலகத்தைச் சேர்ந்த பிரபலங்கள் வரிசையாக வந்த வண்ணம் இருந்தனர். இந்திய திரைப்பட விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வோரில் முக்கிய இடம் வகிக்கிறார் நடிகர் கமல்ஹாசன். விருது நிகழ்ச்சிகளில் ஒரு அங்கமாக திரு கமல்ஹாசன் நாளை அவரது புதிய திரைப்படமான விஸ்வரூபத்தின் ஹிந்தி பதிப்பை இங்கு அறிமுகம் செய்கிறார். விஸ்வரூபத்துடைய மும்மொழிகளில் தயாராகும் படம். சிங்கப்பூரை நான் எடுத்ததற்கான காரணம் சிங்கப்பூர் மக்களுக்கே தெரியும். எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அன்பும் வரவேற்பும் தான் இதை தேர்ந்தெடுக்க காரணமாக இருக்கிறது. சுமார் $30 மில்லியன் செலவில் தயாரிக்கப்படும் விஸ்வரூபம் படம் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஸ்வரூபம் பற்றி விஸ்வரூபம் படத்துல என்ன எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான விஸ்வரூபத்தை கமல்ஹாசனிடமிருந்து ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம்? ஒரு நல்ல ஜனரஞ்சகமான ஒரு படமும் அழுத்தமான ஒரு உள்ளோட்டமும் இருக்கும் படமாக, கருத்தோட்டம் இருக்கும் படமாக இருக்கும். நீண்ட நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்க இன்று கிடைத்த வாய்ப்பே தாங்கள் பெற்ற மிக பெரும் பரிசு என்றனர் சிலர். எனக்கு பெஸ்ட் பரிசே கமலஹாசன். நம்ம ரொம்ப ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் 42 years ஆயாச்சு since I know him. ஸோ இன்னைக்கு இங்கே of course I've done many மேல்நாட்டு மருமகள் அவர் கூட நான் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மன்மத நம்பு அதில். and of course we are wonderful friends, so it's great to be here with him. திரைப்பட விருது நிகழ்ச்சிக்கு முன்னதாக வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள கலை நிகழ்ச்சியில் இசை விருந்து படைக்கிறார் உஷா புது. இந்திய திரைப்பட விருது தொடர்பான நிகழ்ச்சிகள் இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன.